நீ சொல்லு பாப்பா, பச்சரிசினா என்ன தெரியுமா? தெரியும். என்னம்மா பச்சரிசினா என்ன, புழுங்கரிசினா என்ன? பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுமே ரைஸ் தான். ரெண்டுமே மொத்தத்துல அரிசி தாயா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அதை ஏன் பிரிச்சு பாக்குற நீ? எல்லா பக்கமும் பிரிச்சுட்டு இப்ப அரிசிகளை பிரிக்க வேண்டீங்களா? பச்சரிசி அப்படின்னா அமெரிக்கா யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தக்கூடிய ரைஸ். அதேதான். பச்சரிசி என்பது அமெரிக்கா மற்றும் யுஎஸ் கண்ட்ரில இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஃபிளைட்ல வந்து மீனம்பாக்கத்துல பொத்துன்னு விழுந்ததுதான் பச்சரிசி. அப்படிதானே? அருமை. இந்த புழுங்கல் அரிசி என்பது அது நம்ம இந்தியன் ரைஸ். இது இந்தியன். நம்ம எந்த ஊர் மாதிரி? இந்தியா நம்மளோட நாடு. இந்தியா நம்ம நாடு அது. ஐயோ, அது கூட மறந்து போச்சு நமக்கு. ஆமா, இந்தியாவுல குறிப்பா புழுங்கல் அரிசி எங்கம்மா விளையுது? தமிழ்நாடு, தஞ்சாவூர். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, குறிப்பாக தஞ்சாவூர், தஞ்சாவூருக்குள் குறிப்பாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயுமா? எது? ஆமா, அதாவது பாப்பா அவர்களுடைய கரெக்டான பதில் சொல்லிடுமா? சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம்ல. நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். ரைட். அதாவது எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அரிசிகளை தயவு செய்து பிரிக்காதீங்க. எல்லாமே ஒரே அரிசி தாயா, நீ ஏன் பச்சரிசி புழுங்கரிசி பிரிக்கன்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு அற்புதமான கேள்விமா. பிரிவினை எங்களுக்கு பிடிக்காது, அப்படிதானே? இன்னொரு அற்புதமான உண்மை என்ன அப்படின்னா, பச்சரிசி என்பது நம்ம இந்தியாவிலே கிடைக்காத ஒரு அரிசி, அப்படிதானே? ஆமா சார். பாகிஸ்தான்ல கிடைக்குதோ? ஒன்லி யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து நேர மீனம்பாக்கத்துல வந்து இறங்குறது தான் பச்சரிசி. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்தால் அது புழுங்கரிசி. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பிசிஷியன் அசிஸ்டன்ட். அதே அசிஸ்டண்டாவே அப்படியே இருக்கு.